என்ன பண்ணுறேன்னா அடுத்து கான்செப்ட் பெண்கள் லெஃப்ட் காதில் யோசனை பண்ணி அப்படியே காதலை அர்ப்பணை பண்ணுங்க. ஆண்கள் வலது காதலை. ஏன்னா இந்த மந்திரங்களை ஊதி எல்லாருக்குமே அப்படியே பிரேரம் பண்ண போகிறேன். இப்போ உங்கள் மந்திரத்து மூலிமா உங்கள் காதுக்குள்ளே இறங்கும். கண்ணை மூடின்னு ஆண்கள் வலது காதை நினைங்க, பெண்கள் லெஃப்ட் காதை நினைங்க. அப்படியே கற்பனை பண்ணி கண்ணை முடிங்க. இப்போ பார்த்தோன்னா எல்லார் காதலையும் அந்த மந்திரத்தை ஊதிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே மெதுவாக கண்ணை திறந்துங்க. யாருமே கொஞ்ச நேரம் பேசாதுங்க, அப்படியே ரிலாக்ஸாக உட்காருங்க. இப்போ பார்த்தோன்னா சாதாரண விஷயம் கிடையாது இது. இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இதெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம் தான் என்னை பொறுத்தவரைக்கும் சொல்கிறோம். அவ்வளோ பெரிய விஷயத்த உங்கள் கணபதி உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன். நீங்கள்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோங்கன்னே தெரியல. உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு எல்லாம் இந்த கணபதி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு நாள்னா கூட நிச்சயமாக கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா எப்பவுமே ஒரு மனிதன் எப்போ தூய்மை ஆறானோ அப்போ கஷ்டங்கள் வரும். காரணம் என்னென்றால் அந்த கர்மம் தடுக்கும். அப்போ அந்த கர்மாவை நம்ம போக்கக்கூடிய விஷயம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அப்போ கஷ்டங்கள் வர வர நம்ம சந்தோஷமாக ஏற்று இனிமேல் நமக்கு அந்த கர்மம் ஒழிஞ்சு போச்சுன்னு நினச்சி உட்காந்து மனதார இந்த கணபதி கூட்டிகிட்டு போயிட்டு அவளு பொறி கடலை சக்கரை பொங்கல் ஏதாவது நீங்கள் வச்சு உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம 3 வேளை சோறு சாப்பிட்றோம் அந்த மாதிரி நினச்சி ஒரு வேளை சோறு போடுங்க, தப்பே இல்லை. கண்டிப்பாக 1 நாள் 2 நாள் சாப்பிட்டாவே நம்ம மறக்க மாட்டாங்க. 48 நாள் நம்ம உளுந்து கவனிக்கும் போது நம்மளை கைவிட்டுருவாங்களாம். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் குலதெய்வத்தையும் இந்த கணபதியும் நல்லா உங்களால் முடிஞ்ச வரையும் நிறைய ஆடம்பர செலவுனா கூட நீ செய்கிற களியாக இருந்தாலும் சோறாக இருந்தாலும் சரி, கஞ்சியாக இருந்தாலும் சரி, எதோ இருந்தாலும் சரி, அதை நீங்கள் இதுக்கு அர்ப்பணிச்சிங்கன்னா வீட்டிலே இருக்கும், வேறு யாரும் வர முடியாது. அதே பேர் நல்லா புரிஞ்சுங்க. இந்த வேலுச்சாமி என்றைக்குமே கிடையாது. நான் அமாவாசை பௌர்ணமிலே பார்ப்போங்க. நான் விரி பிடிச்சி எல்லா சக்தியும் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறதுனால தான் எனக்கு இந்த அளவுக்கு எல்லா தெய்வங்களும் தேவதைகளை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டோம் இந்த குரு உங்களுக்கு தீமை செய்வார்ன்ற ஒரு பயத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. நன்மை மட்டும் தான் செய்வேன். இது என்னுடைய இது இல்லை. எனக்கு துரோகம் பண்ணு நினச்ச கூட நீங்கள் நல்லா இருக்கணும் தான் நான் வாழ்த்திடுவேன். யாரையும் நான்